ஹாய், வெல்கம் டு வாகை ஹெல்த் கேர். இந்த வீடியோவில் நம்ம யோகாவை பற்றி பார்க்கலாம். இது யோகா செய்கிறவங்க மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ கிடையாது. யோகா செய்யாதவங்களும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான். மேபி இந்த வீடியோவை பார்த்தா யோகா செய்யாதவங்க கூட யோகா செய்வதற்கான ஒரு தூண்டுதலாக அமையுங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யோகா அப்படின்னா என்ன? யோகா அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்வியல் முறை. இந்தியாவினுடைய தொன்மையான ஆன்மீக நெறிகளை பயிற்றுவிக்கக்கூடிய பழமையான சயின்ஸ் தான் யோகா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிள்ங்க, அந்த காலத்துல ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை மக்கள் மத்தியில பிராக்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சயின்ஸ் தான் யோகா. பழங்காலத்துல ஆன்மீகத்துல இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்னஸ், ஆன்மீக உண்மைகளை கண்டறிவதற்கு நம்ம உடம்புக்கும் நம்மளுடைய மனதிற்கும் செட் ஆஃப் ப்ராக்டிஸை கொடுக்குற மெத்தடு தான், டெக்னிக் தான் யோகா அப்படிங்கிறது. இந்த யோகா செய்யறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பெறுது, நம்மளுடைய மனம் ஆரோக்கியமாக வளம் பெறுது. அதனால வாழ்வினுடைய பர்பஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் யோகாவினுடைய எக்ஸ்பிளனேஷன். யோகாவை நீங்கள் டெடிகேட்டிவாக ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் டெடிகேட்டிவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் யோகாவுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரூ அவுட் த டே எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, என்டையர் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு மனசை சமநிலைப்படுத்தி ஒரு டென்ஷன் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் கெடாமல் லைஃப்பை வாழ்கிறதுக்கு நிச்சயமாக இந்த யோகா ஹெல்ப் பண்ணும். இந்த யோகாவை பற்றி அந்த காலத்திலிருந்து, அதாவது பகவத்கீதையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டேஸ் வரணும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய விதமான எக்ஸ்பிளனேஷன் யோகா அப்படின்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒருடைய கருத்து தான். அது பதஞ்சலி முனிவர் அவர்கள் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் பதஞ்சலி முனிவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, யோகாவினுடைய தந்தை பதஞ்சலி முனிவர். அதாவது வேத காலத்துக்கு முந்தின காலத்திலிருந்து வேத காலம் வரலும் இருந்த யோகா பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும், அதை பல வடிவங்களில் இருந்தது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புக்காக போட்டது பதஞ்சலி முனிவர். அவர் போட்ட அந்த புக்கு தான் இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் மாடர்ன் யோகாவாக இருக்குது. பல்வேறு விதமான யோகா மெத்தட்ஸ் எல்லாமே அவருடைய அந்த புக்கிலேருந்து உருவான மெத்தட் தான். அதை அடிப்படையாக வச்சு தான் இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க யோகாவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால பதஞ்சலி முனிவர் என்ன சொன்னார் யோகாவை பற்றின விளக்கம் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவருடைய கருத்து பிரகாரம் யோகா அப்படிங்கிறது ஒரு மனம் சார்ந்த விஷயம். அதாவது ஒருவருடைய மனசை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துவது தான் யோகா அப்படின்னு சொல்லி பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. அவருடைய யோக சித்த விருத்தி நிரேதா அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் மூலமா அவர் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன அப்படின்னா, மனசுல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமநிலைப்படுத்தி ஒழுங்குபடுத்துவது தான் யோகா அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது மனதிற்கு உண்டான பயிற்சி. அதாவது யோகா என்பது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பிராக்டிஸ், மதம் சம்பந்தப்பட்ட பிராக்டிஸ் கிடையாது. இந்த யோகா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமானதெல்லாம் கிடையாது. இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது. மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே கண்டிப்பாக இந்த யோகா பிராக்டிஸை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனசை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், லைஃப்பை நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிற கருத்து தான் இங்கே முக்கியமானதுங்க. நீங்கள் வெவ்வேறு மதங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய மதத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு கிறிஸ்டியன் இதை எடுத்துக்கோங்க. எந்த மதத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுடைய இறை வழிபாட்டு முறைகளில் அந்த யோகா அப்படிங்கிறது ஒன்று அடிப்படையாக இருக்குது. அதாவது அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுள் மேலே அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதாவது உருவ வழிபாடு இருக்கலாம், அல்லது உருவ வழிபாடு இல்லாமல் கூட இருக்கலாம். எந்த முறையான வழிபாடு இருந்தாலுமே அதில் பிரதான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா மனசு தான். மனசை கொண்டு போய் ஒருநிலைப்படுத்துவதற்கு அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் அதுக்காகவே ஒதுக்கிடுறாங்க. அதாவது அந்த கடவுளில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பண்டிகை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளினாக அந்த ஒரு மாதம் இருப்பாங்க. தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே ஈடுபட மாட்டாங்க. டயட் கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே யோகாவில் இருக்கிற ஒரு விஷயம்தான். அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே யோகாவை செய்யலாம் அப்படிங்கிற கருத்தை தான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறது.
அப்படி நீங்கள் யோகாவை நீங்கள் எடுத்து செய்யும் போது மைண்டு வந்து தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு ஒரு சேஃபஸ்ட் வேல ஒரு மனசை வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நோக்கி ஒருநிலைப்படுத்தி நம்ம டெய்லி டே டு லைஃப்பில் நம்ம டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யலாம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோடையோ அல்லது குடும்ப உறவினர்களோடையோ நண்பர்களோடையோ அல்லது நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க வரீங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லார்கிட்டையும் வந்து ஒரு மனசில் வந்து டென்ஷன் வராமல் ஒரு அமைதியான அப்ரோச்சில் அவங்க எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளுடைய டெய்லி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய டைமை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னஸ்ஸாக உங்களுடைய குரோத்துக்கு உங்கள் ஃபேமிலியோட குரோத்துக்கு அதே மாதிரி இந்த சமுதாயத்தினுடைய குரோத்துக்கு நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே இந்த யோகா வந்து ஒரு அடிப்படையாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. வருஷம் ஜூன் 21 அன்னைக்கு யோகா டே, இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. இது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அனுமதி வாங்கி உலக நாடுகள் எல்லாமே வந்து யோகா டே அப்படிங்கிறத கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய இந்தியாவினுடைய ஒரு பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு கலையாக தான் யோகா பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்குபஞ்சர் அப்படின்னா சைனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தவரை யோகா அப்படிங்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. இது ஒரு மதம் சார்ந்தது இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு பயிற்சி தான். அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவை மையமாக வச்சுக்கிட்டு இதுவரையிலும் யோகா செய்யலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்னையில் இருந்தாவது நீங்கள் யோகா செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் டெஃபினட்டாக உங்களுடைய உடம்போடைய ஆரோக்கியத்துக்காக உங்கள் மனசோடைய ஆரோக்கியத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் யோகா பண்ணுங்கள். நலமோடு வாழுங்கள், வளமோடு வாழுங்கள். தேங்க்யூ.